ஹாய். அப்போ இப்போ என்ன என்ன நடக்கும் பிக் பாஸ்லன்னு சொன்னால், ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. உருட்டுன்னு ஒரு பால் எடுத்து ஒரு ஒரு போர்டு போட வச்சுருக்காங்க. அதில் இப்போ நிறைய கலர் இருக்குது. அதில் நடுக்க ரெட் கலர் இருக்குது. அந்த பால் உருட்டும் போது அந்த ரெட் கலரில் போய் நிற்கணும். அப்படி தான் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அரோரும் வின் பண்ணியிருக்காங்க, திவ்யாவும் வின் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் வின் பண்ணதை காட்டலை. இப்போ அவங்க தோத்துட்டாங்களேன்னு வந்துடல. 1,02,000 விளாண்டு அவ்வளோ கிடைக்குமா? ப்ரொமோ வந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. விளாட ஆரம்பிக்கல டாஸ்க்கு. அப்போ 1,20,000 சொல்கிறாங்க. அப்போ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கர கலவரம். என்ன கலவரம்னு கேட்டால் பிரவீன் ராஜ் தான். நான் சொன்னோம்ல, வியானா இன்றைக்கி மாத்திரம் தான் இப்போ இருப்பான், நாளை 50 அவன் அழுதுட்டு இருப்பான்னு சொன்னேன். ஒரு வீடியோ சொன்னேன். உண்மையில் இப்போ அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா பிரவீன் ராஜ் வந்தோடனே திவாகரை போட்டு வெளுன்னு வெளுத்து டேலண்ட் என்ன டேலண்ட் வச்சுட்டு இந்த ஆளெல்லாம் உள்ளே விட்டீங்க அப்படின்னு அவர் ஒரு சைடு. வியானா வந்தோடனே ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், அதுக்கு பிறகு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அதுக்கு பிறகு நீ உங்களை ஏதோ வந்தோடனே நான் தான் பெரிய மாசுன்னு கடுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அப்போ தானே ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. வியானா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கு எப்படி சாண்டர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் விக்கல்கிட்ட பேசினேன். விக்கலும் பேசினாங்க, சாண்டரும் பேசினாங்க. இந்த விஷயம் எல்லாம் கான வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண போல் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து இங்கே சாண்ட்ரா உள்ள விஷயம் மொத்தம் கான வினோத்துட்டையும் திவ்யாட்டையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் இன்றைக்கி வச்சு வியானே செய்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க சொல்கிறேன், இந்த வீட்டில் ட்ராமா இல்லை அப்படின்னா கான வினோத்தை சொல்கிறேன். இங்கே அவங்க விழுந்து கிடக்கும்போது யாராவது தூக்கு வரணும்ல, அப்போ அவங்க கோர் பண்ணுறாங்களே, நாங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு அவரும் இறங்கிட்டார். அவர் ஒரு இது ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு அவரை போட்டு, நீ 34 நாள் இருந்துட்டு நீ என்ன பண்ணின்னு நான் கான வினோத்து. அதுக்கு பிறகு நீ இத்தனை நாள் இருந்துட்டு பிரவீன் சொல்ல, நீ இத்தனை நாள் இருந்துட்டு நீ என்ன பண்ணிட்டேன்? நான் 7 நாள் நான் சாதிக்காமல் நான் சாதிச்சிட்டேன், நீ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கான வினோத்தை அவர் புலம்பிட்டார். ஒரு இடத்துல புலம்பிட்டார், என்னை நான் பிணப்பட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு. அப்போ பிரவீன் காந்தி சொல்கிறாரு, இருப்பா 2 நாளில் நானே சொல்கிறேன், கணிச்சு சொல்கிறேன், நீ அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம சாண்ட்ராட்ட போகிறாரு, நீங்கள் யாருங்க எங்கள் பேஷண்ட்டெல்லாம் உள்ளே விட்டிங்கன்னு அவர்கிட்ட அதை பிடிச்சி சத்தம் போட்டுருந்தார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மக்கள் மைண்ட் வாய்ஸில் எல்லாம் கேட்டு அப்படியே பார்த்துருப்பார். ஏதோ இது வியானாக்கும் வாட்டர் பலூனுக்கும் பிரவீன் ராஜுக்கும் ஏதோ சண்டை நினைக்கும். வெளியே என்ன ஏதோ தெரில, நம்ம தான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோமே, என்னவோ தெரில, அப்படியே ஓடுது. அதுக்கு பிறகு இவர் சொல்கிறாரு, இங்கே எல்லாத்தையும் எல்லாம் ட்ராமான்னு சொல்லி இல்லை, எல்லாம் ட்ராமா நடிக்குது எல்லாம் போட்டு அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் அங்கேருந்து சொல்லிட்டாங்க. ட்ராமா இல்லை, ட்ராமா நினச்சிட்டு எல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கெல்லாம் ட்ராமா ஒன்றும் இல்லை, ட்ராமா தான் அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது அப்படியே லூக்கில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவர் எல்லா இடத்துலையும் போய் ட்ராமா இல்லை, ட்ராமா இல்லை, ட்ராமா இங்கே எல்லாம் ட்ராமா தான் நடக்குது, எல்லோரும் ட்ராமா தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறக்காங்க. இங்கே யார் இருக்கா? பிக்கில் காட்டுதாங்க, சாண்ட்ராவை காட்டுறாங்க, எல்லாத்தையுமே சொல்லப்போனால் அதான் உண்மை. எல்லாருமே ட்ராமா தான் பண்ணுறாங்க. யார் சத்தியமாக இருக்க முடியுமா அந்த வீட்டுக்குள்ளே? அல்ல அந்த வீடு இருக்க விட்டுருமாங்க. நீங்கள் வேறு அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல தான் முடியும் நம்மளால். ஆனால் அந்த வீடு யாருமே அப்படி இருக்கக்கூடாது. யாரும் பின்னாடி பேசி தான் ஆகணும். அப்படி தான், அதான் அந்த வீடு. மைண்டு கேமு தானே எல்லாம். நீ என்ன பேசுகிறேன், நான் ஒன்று என்ன இப்படி பேசுகிறேன், பின்னாடி என்ன பேசுகிறேன், இதானே நடக்க போகுது. இல்லாமல் அப்படி எப்பவும் ஒரே போல் இருக்க முடியாது. எப்போமா ஒரு இடத்துல ஒரு ஆளை பேசி தான் ஆகணும். அப்படி போகுது. அப்போ என்ன இப்போ அறுவரை படுத்திருக்காங்க. பிரவீன் ராஜ் பக்கத்தில் படுத்திருக்காரு. அங்கே எல்லோரும் படுத்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஆப்போதோ நம்ம வாட்டர் பலூன் இனி கூடுதல் உளறி கொட்டுவாரோ இன்னும் தெரில. உளறி கொட்டினா அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க, தெரில. ஆனால் சாண்ட்ராக்கு நல்ல அடி, அந்த சைடு இருந்து அடி விடுது, இந்த சைடு இருந்து விக்ரம் பாவம் வெளியேனா நம்ம சுபி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. நான் போனால் இப்படி கேட்பேன் அப்படி கேட்பேன்னு கேட்காங்க. ஆனால் ரெட் கார்டு கொடுத்தா தப்புனா அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வாக்கிய எண்ணத்தில் வேணாலும் நீங்கள் சாண்ட்ரா தப்பு, ரெட் கார்டு கொடுத்ததில் தப்பு இல்லை. இனி யாரும் மேலேயும் இனி இந்த பிக் பாஸ் முடியாதில்ல. இனி அடுத்த பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்களா, யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது. என்ன மூடில் இருந்தாலும் கை வைக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் கை வைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சேர்த்தான். ஆனால் அந்த சீசனில் உண்மையில் கொஞ்சம் பேருக்கு தான் யாரையாவது பிடிச்சிருக்கோம். வேறு யாருக்கும் இந்த சீசன் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்கவே இல்லை, நல்லாவே இல்லை.